கடந்த வருடம் ஐபிஎல் தொடரில் வீரர்கள் ஆடிய விதத்தை பார்த்து எப்படியும் ஸ்கோர் 300க்கும் மேல போயிரும் போல என்று ரசிகர்கள் ஒவ்வொரு மேட்சின் போதும் ஜர்க்காகினர். அந்த அளவுக்கு தார் ரோடு போல பேட்டிங்கிற்கு ஏற்ற வகையில் பிசிசிஐ மைதானங்களை தயார் செய்திருந்தது. இதனால் விக்கெட் எடுப்பதை விடவும் பேட்ஸ்மேன்களை ரன்கள் எடுக்க விடாமல் தடுப்பதுதான் பவுலர்களுக்கு மிகுந்த சிரமமாக இருந்தது. அதேபோல கடந்த சில ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கும் இம்பாக்ட் வீரர் நடைமுறையும் போட்டிகளின் மீதான சுவாரஸ்யத்தை குறைத்தன. 11 வீரர்களுக்கு பதிலாக 12 வீரர்கள் ஆடியது போலவே போட்டிகள் இருப்பதாக ரசிகர்களும் இந்த புதிய விதிமுறைக்கு மிகுந்த அதிருப்தி தெரிவித்தனர். இந்த நிலையில் மேற்கண்ட 2 விதிகளையும் ஐபிஎல் தொடரிலிருந்து பிசிசிஐ நீக்க இருப்பதாக நம்பத்தகுந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. அண்மையில் நடைபெற்ற பிசிசிஐ மீட்டிங்கில் அனைத்து கேப்டன்களும் இம்பாக்ட் வீரர் தேவையில்லை என்று எதிர்ப்பு தெரிவித்தனராம். இதனால் பிசிசிஐயும் சற்று இறங்கி வந்துள்ளதாம். மறுபுறம் நடப்பு தொடரில் பேட்டிங் பவுலிங் என இரண்டுக்கும் ஏற்ற வகையில் பிட்ச் தயார் செய்யப்படும் என்று பிசிசிஐ உறுதியளித்துள்ளதாம். இந்த 2 விதிகளும் நடைமுறைக்கு வந்தால் இந்த 18வது ஐபிஎல் தொடரின் சுவாரஸ்யம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பது குறிப்பிடத்தக்கது.